நாங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. முதல் திருமணம் ஆனது எனக்கு தெரியவே தெரியாது. கடைசியில தான் சொன்னாங்க ராகுல் ரொம்ப குடிப்பாரு அப்படின்னு மனைவி பல உண்மைகளை உடைச்சு பேசியிருக்காங்க. ராகுல் அவரு இறந்தது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. முதல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. கொஞ்ச நாள்ல அந்த வேலையில பிரச்சனை ஏற்பட்டு தான் அந்த வேலையை விட்டு நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ஃபேம் ஆயிருக்காரு. நிறைய வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டிருக்காரு. முதல்ல எல்லாம் வீட்டுல வாங்கிட்டு வந்ததா குடிப்பாரு. அதுக்கு அவங்களுடைய அம்மாவும் சரின்னு சொல்லுவாங்களாம். அப்படி குடிப்பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குடிப்பழக்கம் ரொம்பவே அதிகமாகி இருந்திருக்கு. அந்த குடிப்பழக்கத்தால ரொம்பவே அவரு மோசமா நடந்துகிட்டு இருந்திருக்காரு. அதாவது வீட்டுல பயங்கரமா சண்டை போடுறதாகட்டும், மனைவி கிட்ட சண்டை போடுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல மனைவியோட கோவம் கூட பட்டிருக்காரு. இந்த கோவத்தால அவங்களுடைய மனைவி என்ன பண்ணிருக்காங்கன்னா, நீங்க இருங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க போல. அந்த பிரச்சனைகள் எல்லாம் நடந்திருக்கு. ராகுல் அவரு அதனால ரொம்பவே இன்னும் டிப்ரெஷன் ஆயிட்டாரு. போன சொன்னதுனாலதான் அவங்க வந்திருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம ராகுல் அவரு அதுவும் பொங்கல் அப்ப மனைவியை பாக்குறதுக்காக தான் நேர்ல போயிருக்காரு. போயிட்டு பூவெல்லாம் வாங்கி கொடுத்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமா தான் இருந்திருக்காங்க. ஆனா இந்த குடிப்பழக்கத்தால எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு விபத்து நடந்திருக்கு. சொல்ல போனா அவர் கொஞ்ச நாளாவே இந்த பிரச்சனையால ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஒரு கட்டத்துல ராகுல் அவங்க அவங்களுடைய அம்மாவையும் மனைவியும் கூட இந்த பழக்கத்தை பத்தி பேசினாலே கோவப்படவும் திட்டவும் ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் இவருடைய இறப்புக்கு காரணமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேள்வி கேட்டதுக்கு அவங்க மனைவி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. ஆனா நாங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப அழகான வாழ்க்கை. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ரொம்ப அழகா என்ன ரொம்ப அழகா பாத்துக்கிட்டாரு. அவ்வளவு தூரம் சந்தோஷமா வச்சிருந்தாரு. ரொம்ப நல்ல மனிதர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராகுல் அவங்களுடைய அப்பா அவங்க ரொம்ப நல்லா பாசமா பேசுவாரு. என்னோட மாமனார் தான் எனக்கு உறுதுணையா இருக்காரு. மாமியார் அவங்க என்ன மருமகளா கூட ஏத்துக்கல. இப்ப கூட என்னாலதான் ஏதோ ஆன மாதிரி நினைக்கிறாங்க. என்ன பிடிச்சு கூட அவங்க அழுகவே இல்ல. ஆனா மாமனார் என்ன பிடிச்சு அழுதாரு. அவருக்கு என்ன பத்தி எல்லாமே தெரியும். என்ன பிரச்சனைனாலும் பாத்துக்கலாம் சாமின்னு அவரு தான் சொல்லுவாரு. அவரு எப்பவுமே என்ன விட்டு கொடுக்க மாட்டாரு. அவரு ரொம்ப நல்ல மனிதர். அவரு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆனா எங்களுடைய மாமியார் தான் இப்படி எல்லாம் பிரச்சனை கொடுப்பாங்க. ஏற்கனவே முதல் திருமணம் நடந்தப்பவே அந்த பொண்ணு 6 மாசத்துல போனதுக்கு காரணமே என்னோட மாமியார் தான் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி என்கிட்ட சொல்லக்கூட இல்ல. திருமணமாகி கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டுல இருந்தப்பதான் அந்த திருமண விஷயமே எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் முறைப்படி டிவோர்ஸ் வாங்கி தான் அவங்க என்ன திருமணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது. முதல் முறையா அந்த திருமண விஷயம் நான் திருமணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல தான் தெரிஞ்சது. எனக்கு அது வரைக்கும் அவங்க சொல்லவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க பேசியிருக்காங்க. இந்த வீடியோக்களை பார்த்த ரசிகர்கள் ரொம்பவே அதிர்ச்சியாகி போயிருக்காங்க.